இந்த வீட்டை வந்து பார்த்த உடனே இந்த வீட்டோட பிளான் பிடிச்சிருச்சு, இந்த வீடு இருக்கிற லொக்கேஷனும் பிடிச்சிருச்சு, வீடு வாங்கலான்னு முடிவு எடுத்துட்டீங்க. அடுத்ததான் என்ன டவுட் வரும்? வீட்டை வந்து குவாலிட்டியாக பண்ணியிருக்கிறாங்களா, தரமான பொருட்கள்லாம் போட்டிருக்கிறாங்களா, அந்த டவுட் தானே வரும். நம்ம கண்ணுக்கு வெளியே தெரியறதெல்லாம் நம்மளே பார்த்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஃபிட்டிங்ஸ் என்ன போட்டிருக்கிறாங்க, ஒயர்ஸ் என்ன போட்டிருக்கிறாங்க, இன்டீரியர்ஸ் வந்து என்ன உட்ல பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியறதெல்லாம் நம்ம பார்த்து நம்மளே வெரிஃபை பண்ணிக்கலாம். ஆனால் பில்டிங்குள்ளே எப்படி பண்ணியிருக்கிறாங்க, ஃபவுண்டேஷன் எந்த அளவுக்கு தோண்டி இருக்கிறாங்க, கம்பி எந்த கம்பி போட்டிருக்காங்க, சிமெண்ட் எந்த சிமெண்ட் போட்டிருக்காங்க, அந்த டவுட்லாம் வரும்ல. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீட்டில் அந்த டவுட்டே வேண்டாம். இந்த வீடு வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பித்து எண்டிங் வரைக்குமே ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காரு இந்த வீடு கட்டின பில்டர். நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது நீங்களும் அதை பார்த்து வெரிஃபை பண்ணிக்கலாம். நம்ம வீடு வாங்கும்போது எந்த குழப்பமும் இல்லாமல் மன திருப்தியோட வீடு வாங்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் காம்பேக்டான இடத்துல கட்டப்பட்ட ஒரு காம்பேக்டான வீடுங்க. டைரக்ட் கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு வாசல் வச்சு கட்டியிருக்கிறாங்க. 2.5 சென்ட் லேண்ட் ஏரியாங்க. அதில் 950 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட வீடு. நீங்கள் பார்க்க முடியும். இந்த வீட்டை ஒட்டின மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் இருக்குது, அந்த சைடும் நிறைய வீடுகள் இருக்குது. நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா கூட தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீடு எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இந்த வீடு பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில், துடிலூர்லேருந்து இடிகரை போகக்கூடிய ரோட்டில் மணிகரம்பாளையம்ங்கிற ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்கு. நம்ம துடிலூர் சரௌண்டிங்கில் லோ பட்ஜெட்டில் வீடு பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இது வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். 49 லட்ச ரூபாங்க இந்த வீட்டோட விலை. வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு மைல்டான கலர் காம்பினேஷன், அப்புறம் ஒரு டார்க்கான பேட்டர்னில் பார்டர்ஸ் மட்டும் கொடுத்து ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டைமண்ட் பேட்டர்ன் கட்டிங்கு, அது போக மேலெல்லாம் ஸ்ட்ரைப் டிசைன் மாதிரி கொடுத்து அதுக்கெல்லாம் டெக்ஸ்சர் ஒர்க்கு, அது போக அந்த ஸ்டென்சிலில் பார்த்தீங்கன்னா டிசைன் ஒர்க்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு வந்து கிளிட்டரிங் இருக்கிற மாதிரி இருக்குது. அது போக கிளாஸ் ஒர்க்கு, நிறைய ஸ்பாட் லைட்டு, இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டென்சில் டிசைன் ஒர்க்லாம் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து வீட்டோட மெயின் கேட்டுங்க. சிஎன்சி கேட் ஒர்க்கோட இந்த மெயின் கேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. எம்எஸ்டியில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த கேட்டை ஓப்பன் பண்ணதும் இங்கே நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ஹேட்ச்பேக் கார் நிறுத்துற அளவுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய பார்க்கிங் ஸ்பேஸ். இதோட அளவு வந்து 12.5க்கு 13. ஒரு ஷிஃப்ட் கார்லாம், ஹேட்ச்பேக் கார் மாதிரி ஷிஃப்ட் கார்லாம் நிறுத்துறீங்கன்னா தாராளமாக நிறுத்திக்கலாம். பார்க்கிங் ஸ்பேஸோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும், வாலுக்கு வந்து கிளாஸியான செராமிக் டைல்ஸும் கொடுத்து சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்லாம் பொருத்திருக்கிறாங்க. இதே பார்க்கிங் ஸ்பேஸில் ஜனமுடியில் இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான போர்வெல், வாட்டர் சம்பெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. பார்க்கிங் ஏரியாவோட லெஃப்ட் சைடில் இந்த வீட்டோட டெரஸ் போறக்கான ஸ்டேர்கேஸ், அதுக்கு கீழே வந்து ஒரு அவுட்டர் டாய்லெட்டுக்கும் பாத்ரூமும் இருக்குது. அதெல்லாம் நான் வந்து வீடியோட கடைசியில் காட்டுறேன். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம். வீட்டோட மெயின் டோர் வந்து வடக்கு பார்த்த மாதிரி இருக்குங்க. முன்னாடியே நான் சொல்லிட்டேன்ல, இது வந்து வடக்கு பார்த்த மாதிரியான, சரி கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குங்க. நான் வீடியோட முன்னாடியே சொல்லியிருப்பேன். கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டப்பட்ட வீடுங்க. இது வந்து டீக்குட் டோர். டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது வந்து 16க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு லிவிங் ஏரியா. லிவிங் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் லிவிங் ஏரியா மட்டும் இல்லை, இந்த வீடு ஃபுல்லாமே வந்து மைல்டான டோனில் அந்த கிளாஸியான டெயில் ஒர்க்கு, அப்புறம் சாண்டல் கலரில் பெயிண்டிங் ஒர்க்லாம் செஞ்சு அதுக்கு ஆப்போசிட்டில் அதுக்கேற்ற மாதிரி நல்லா லுக் கொடுக்குற மாதிரி ப்ரௌன் அண்டு சாண்டல் கலர் காம்பினேஷனில் இன்ட்டு ஒர்க்ஸை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு மல்டிமீடியா டிவி யூனிட் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே நமக்கு ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரியே பூஜா கேபினெட் இருக்குது. இந்த பூஜா கேபினெட் டிவி யூனிட் கொட்டின மாதிரியே லெஃப்ட் சைடில் ஷோகேஸ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டியும் செஞ்சுருக்கிறாங்க. இந்த சைடு வந்து ஒரு பீரோ மாதிரி இருக்குங்க. அது என்னென்னு தெரியல. ஆக்சுவலாக இந்த வீட்டோட அந்த பெட்ரூம்குள்ளே நகர்த்தி வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து வார்ட்ரோப்பு இங்கே இருக்குது. நான் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் என்ன ஹாலில் இது ஒன்று இருக்கே அப்படின்னு சொல்லி நினச்சேன். இது வந்து அந்த பெட்ரூம்குள்ளே போயிடும். அப்படியே நம்ம லிவிங் ஏரியாவோட இந்த சைடு வந்தோம்னா டைனிங் ஸ்பேஸ் இருக்குது. லிவிங் ஏரியாவில் இந்த வீட்டோட வென்டிலேஷன், இந்த லிவிங் ஏரியாவோட லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு ஜன்னல்கள் கொடுத்துருக்குறாங்க. 2 ஜன்னல்கள் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து டைனிங்கான ஸ்பேஸுங்க. அளவு வந்து 8க்கு 8. டைனிங் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜன்னல் இருக்குது. ஸ்டோரேஜுக்கு வந்து ஒரு ஆர்சிசி லாஃப்ட் அமைச்சு லாஃப்ட் போர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அது போக கார்னரில் ஹேண்ட் வாஷ் மிஷின் இருக்குது. இங்கேருந்து பார்த்தா கிச்சன் வந்து குட்டியாக இருக்கிற மாதிரி தானே தெரியுது. அப்படியே உள்ளே வந்தோம்னா எல் ஷேப்பில் இருக்குங்க கிச்சனு. இதோட அளவு வந்து 10க்கு 8 ஒரு மாடலர் கிச்சன். கிச்சனை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் லைட்டிங்க்கு வந்து ஒரு ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க. வாலுக்கு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா சீலிங் லெவல் வரைக்கும் கிளாஸியான செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்க. ஒரு மாதிரி கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் இருக்குல்ல, இந்த டெயில் ஒர்க்கா இல்லை இங்கே பண்ணியிருக்கக்கூடிய இன்டீரியர் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி டெயில் ஒர்க்கா அப்படிங்கிறது தெரியல. எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மாடலர் கிச்சனுங்க. கவுண்டர் டாப் வந்து எல் ஷேப்பில் கிரனைட்டில் இருக்குது. சிங்க் வந்து நமக்கு ஒரு சவுண்ட் ப்ரூஃப் மெட்டீரியலில் கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து நமக்கு குட் வாட்டருக்கு தனியாக, போர் வாட்டருக்கு தனியாக டேப்லாம் இருக்குது.
ஸ்டோரேஜுக்கு வந்து கவுண்டர் டாப்க்கு கீழே ஃபுல்லாமே நமக்கு நிறைய பேசினெட்ஸ் இருக்குது. அது போக வந்து இங்கே ஒரு வால் ஷெல்ஃப் இருக்குது கிளாஸ் டோரோட. இங்கேயும் நமக்கு ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. இங்கே வந்து நமக்கு ஒரு டால் யூனிட் கொடுத்துருக்குறாங்க. மேலே வந்து ஒரு ஆர்சிசி லாஃப்ட் இருக்குது. லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே வந்து ஒரு கிளாஸி ஆன ஃபினிஷிங்கில் டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து டைனிங் ஏரியாவோட மேற்கு பக்கம் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம். ஃபஸ்ட்டு பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் பெட்ரூம். பெட்ரூமோட டோருக்குலாம் இங்கே நம்ம பார்க்குற மாதிரியான டிசைனில் தான் ரெடிமேட் டோர் கொடுத்துருக்குறாங்க. மாஸ்டர் பெட்ரூமோட அளவு வந்து 10க்கு 16ங்க. இங்கே வந்து நமக்கு 2 ஜன்னல் இருக்குது கிராஸ் வென்டிலேஷனுக்காக. இந்த சைடு ஒன் சைடு வால் ஃபுல்லாமே நமக்கு வார்ட்ரோப் இருக்குது. அங்கேயே வந்து நமக்கு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் கொடுத்துருக்குறாங்க. மேலே வந்து ஆர்சிசி லாஃப்ட்டுக்கு லாஃப்ட் போர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரௌன் அண்ட் சாண்டில் கலர் காம்பினேஷனில் இந்த சைடு முழு செட்டப்பையும் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்க்க முடியும் நமக்கு இது இருக்குது. ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுக்கு பின்னாடி ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷனும் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்குறாங்க. யூட்டிலிட்டி ஸ்பேஸ் மாதிரி. இது வந்து இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருங்க, பிவிசி டோர். இங்கே நம்ம பார்க்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமோட வந்து 4 காரு வெஸ்டர்ன் ஸ்டைல் அமைஞ்சிருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம். ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கிட் டைல்ஸ். வாலுக்கு வந்து சீலிங்கில் வரைக்கும் செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சீலிங்கில் ஒரு ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க, வென்டிலேட்டர் கொடுத்துருக்குறாங்க. அது போக பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ், கிளாசெட்டு, வால் மிக்சரு, ஷவரு, அது போக ஹேண்ட் வாஷ் பேஷனு, ஃப்ளஷ்ஷு, அது போக வேறு என்னென்னலாம் கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஒரு டவல் ட்ராலு, இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நான் வீட்டோட செகண்ட் பெட்ரூமை காமிக்கிறேங்க. செகண்ட் பெட்ரூம் பார்த்திங்கன்னா நம்ம லிவிங் ஏரியாவோட மேற்கு பக்கம் இருக்குது. டைனிங் ஸ்பேஸோட மேற்கு பக்கம் ஃபஸ்ட்டு பெட்ரூம், லிவிங் ஸ்பேஸோட மேற்கு பக்கம் செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட அளவு வந்து 10க்கு 8ங்க. உங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு ஜன்னல் இருக்குது. ஸ்டோரேஜுக்கு வந்து இங்கே ஒரு ஆர்சிசி லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் போர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே நம்ம பார்த்த அந்த வார்ட்ரோப் செட்டப் வந்து இங்கே நகர்த்திட்டு கொண்டு வந்து இங்கே வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். அதை நான் கேட்டு சொல்கிறேன். இது வந்து இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம். இதோட அளவும் 4 காரு தாங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் அமைஞ்சிருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம். இங்கேயும் நமக்கு தேவையான சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே மாட்டியிருக்கிறாங்க. இங்கேயும் கலர் காம்பினேஷன், டைல்ஸோட கலர் காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே நம்ம முன்னாடியே சொன்னோம்லங்க, லெஃப்ட் சைடில் இந்த வீட்டோட டெரஸ் போகிறக்கான ஸ்டேர் கேஸ் இருக்குன்னு. அந்த ஸ்டேர் கேஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸில் ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. இந்தியன் ஸ்டைலில் அமைஞ்சிருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம் 4க்கு 5ங்கிற அளவில் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ளோரிங்கும் போர்டுக்கும் டெய்லர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ளவர் டிசைனில் இருக்குது. இதுக்கு கீழே வந்து நம்ம யூபிஎஸ்லாம் வச்சுக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து நமக்கு டெரஸ் போகிறக்கான ஸ்டேர் கேஸ் இருக்குது. நான் வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த வீட்டோட வந்து 49 லட்ச ரூபாங்க. அதுதான் இந்த வீட்டோட ஹைலைட். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது. நிறைய பேர் கேட்குற மாதிரி. ஏன்னா கொஞ்சம் பட்ஜெட்குள்ளே போகிறோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பர்டிகுலராக இந்த லொக்கேஷனில் பட்ஜெட்குள்ளே ஒரு வீடு இருக்குனாவே சவுத்து அண்டு வெஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரியான சைட்டில் தான் மேக்ஸிமம் கட்டியிருப்பாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த வீடு வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது. அதுதான் இந்த வீட்டோட முக்கியமான ஹைலைட். நம்ம டெரஸ் பொறுத்த வரைக்கும் 2 டேங்க் இருக்குது. அதை முன்னாடி என்ன சொன்னால இந்த வீட்டில் வந்து ட்ரிங்கிங் வாட்டருக்கு வந்து சின்டெக்ஸ் இருக்குது. அது போக போர் இருக்குது. போருக்கு தனியாக ஒரு டேங்க் கொடுத்துருக்குறாங்க. நல்ல தண்ணிக்கு ஒரு தனியாக டேங்க் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து சங்கன் மாதிரி கட்டி இந்த இடத்துல துணி துவைக்கிறதுக்கான மேடை அமைச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு நம்ம கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் துடிலூர்லேருந்து டுவர்ட்ஸ் இடிகரை போகக்கூடிய அந்த ரோட்டில் மணிகாரம்பாளையங்கிற ஏரியாவில் இருக்குது. துடிலூர்லேருந்து கரெக்டாக ஒரு 4.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீட்டை பற்றின ஏதாச்சும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொன்னதை தாண்டி தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்பிளே டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்ம டீமோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். வழக்கம் போல் கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். பை.